குருவின் தினம் ஒரு சுவடுகள். இன்றைய நாளில் ஒரு மனிதனுடைய 2 முகங்களை எல்லோருமே பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க. அதில் யாரெல்லாம் ஒரு முகம் எப்படி இருக்கும், மறுமுகம் எப்படி இருக்கும்னு நாமளே நம்மளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுதெல்லாம் எல்லோருக்குமே அந்த மனிதனின் மறுபக்கத்தை பார்க்கணுன்னு தான் ஆசைப்படுறாங்க. அந்த அர்த்தம் எல்லோருக்கும் எப்படி போய் சேருதுங்கிறதுக்கான ஒரு விளைதல் தான் நாம் ஒவ்வொருத்தரையும் எதிர்கொள்கிற ஒவ்வொரு விஷயங்களுங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சமநிலையிலிருந்து மாறுபட்ட நிலைக்கு மாறும் பொழுதெல்லாம் அவனுடைய எண்ணமா, அவனுடைய செயல்பாடுகளா, இல்லை எது அவனிடமிருந்து மாறுபட்ட கருத்துக்களோடு வெளிப்பட ஆரம்பிக்கிறதோ அன்றே அவனும் அவனுள் இருக்கும் சக்தியும் முழு பிரதிபலிப்பாக ஆசைப்படுதுங்க. சரிங்க, இதில் கடவுள் தன்மை எங்கேருந்து வெளிப்பட போகுதுங்கிறத நாம் இன்னொரு வாசகமாக சொல்லணும்னு நினச்சா கூட, இந்த நாளில் ஒரு மனிதன் தனக்குள் ஏற்படுகின்ற நியதிகளுக்கு தன்னை மீண்டும் மீண்டும் பரிச்சயம் செய்து கொள்ளும் பொழுதெல்லாம் அதில் அவன் உயர்ந்தவனாகவும் அவனுக்குள் எது உயர்ந்த தன்மையை காட்டுகின்றதோ அதில் நீதிமானாகவும் இருக்கின்றானோ அப்பொழுதே அவனுக்குள் அது மீண்டும் மறுமுகத்திலிருந்து 3வது முகத்தை காட்ட ஆசைப்படுதுன்னு கூட சொல்லலாங்க. சரிங்க, இன்றைய நாளில் உங்களுடைய 3வது முகம் யார்? எங்கிருந்து அவர் வெளிப்படுகின்றார்? அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.